ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான தொக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். வீடியோ உள்ள போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியால் கிளறி விட்டுருங்க. இந்த தொக்கு வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, நீங்கள் சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துடலாம். இது நல்லா சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அதை கிளறி விட்டுருங்க. அந்த எண்ணெயோடையே சேர்த்து கிளறி விட்டுருங்க. நான் ஒரே மாதிரி இதுவாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த எண்ணெயோடையே அந்த தக்காளியெல்லாம் அப்படியே சேர்த்து அதை கிளறி விட்டுருங்களாம். இப்போ இதில் நம்ம வந்து சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா நான் 1½ ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா திருப்பி அதை கிளறி விட்டுருங்க. அந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. சாம்பார் பொடி போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். அதனால தான் நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன். நம்ம எப்போவுமே மிளகாத்தூள் தானே சேர்ப்போம். இது சாம்பார் பொடி செஞ்சு சேர்த்து டேஸ்ட் போட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க அந்த கரண்டியால். இப்போ இதை கிளறிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா தக்காளியிலே தண்ணி வருன்றதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம் சிம்மிலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 3/4 அளவு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கரண்டியால் கிளறி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம், திறந்தே வச்சிடலாம் ஒரு 1 மினிட்க்கு. இப்போ இதில் ஜீரகப்பொடி சேர்த்துருங்க. இப்போ இதில் ஜீரகப்பொடி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஜீரகத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு தக்காளி தொக்கு இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.